ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாருங்களேன். இந்த சண்டை, கலவரம், நெரிசல் இதெல்லாம் சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ இல்லை, வாட்ச் வாங்குறதுக்கு. மால்க்கு வெளியில காலையில 5 மணில இருந்து கியூல நிக்கிறாங்க. கேட்டை திறந்த உடனே அங்க இருந்த பாடி கார்ட்ஸ், பவுன்சர்ஸ் இவங்க எல்லாரையும் தள்ளி விட்டு ஓடி போய் அந்த வாட்சை வாங்குறாங்க. அப்படி என்னதான் வாட்ச் அது? ஸ்வாட்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்விஸ் வாட்ச் கம்பெனி. இவங்க அஃபோர்டபிள் அண்ட் ஃபன் வாட்சஸ் எல்லாம் கிரியேட் பண்றவங்க. அண்ட் ஆடோமாஸ் பீகே அப்படிங்கிற ஒரு ஸ்விஸ் பேஸ்ட் லக்ஸுரி வாட்ச் பிராண்ட். இந்த ரெண்டு கம்பெனியும் கொலாபரேட் பண்ணி லிமிடெட் எடிஷன் வாட்சஸ் லான்ச் பண்றாங்க. அதுதான் APX வாட்ச். இந்த வாட்சை வாங்குறதுக்காக தான் எல்லாரும் அடிச்சு புடிச்சிட்டு போறாங்க. ஆனா எதனால பர்டிகுலரா இந்த சீரிஸ் ஆஃப் வாட்ச் மேல எல்லாருக்கும் இவ்ளோ கிரேஸ்? இந்த ஆடோமாஸ் பீகே அப்படின்ற ஒரு வாட்ச் பிராண்ட் பார்த்தோம்ல, அது லக்ஸரி கேட்டகரியில ஃபாலோ ஆகும். இந்த பிராண்ட் வாட்சஸ் உடைய பிரைசிங் lakhs and crores-ல தான் இருக்கும். இந்த லக்ஸரி பிராண்ட் ஸ்வாட்சோட கொலாபரேட் பண்ணி அஃபோர்டபிள் கேட்டகரி லைக் 40,000 ல இருந்து ஸ்டார்ட் ஆற வாட்சஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. என்னதான் கொலாபரேஷனா இருந்தாலும் இது ஒரு லக்ஸரி பிராண்டோட ப்ராடக்ட். அது 40,000 கிடைக்குது அப்படின்றப்ப இதை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. சரி, அப்படியே இது ஸ்பெஷல் எடிஷனா இருந்தாலும் எதுக்கு இப்படி அவசரமா சண்டை போட்டு வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு லிமிடெட் ஸ்டாக் ப்ராடக்ட். எப்ப குவான்டிட்டி கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சோ அப்பவே அதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துல போன எல்லாரும் அந்த வாட்சை வாங்கி எப்படியாவது கட்டிரணும் அப்படின்ற அந்த பிரைடுக்காக மட்டும் போல, அது லிமிடெட் எடிஷன் சீரிஸ் அப்படின்றதால அதை வாங்கி ரீசேல் பண்ணும்போது அதோட பிரைஸ் ஹையரா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கு. அண்ட் அகைன் இந்த ப்ராடக்ட் லான்ச்சுக்கு முன்னாடியே இப்படி ஒரு ப்ராடக்ட் வருது, இது ஒரு லிமிடெட் எடிஷன் சீரிஸ் அப்படின்னு பயங்கரமா சோஷியல் மீடியால இதுக்கான ஹைப்பை பில்ட் பண்ணாங்க. அதன் விளைவு தான் இது. சோஷியல் மீடியால இந்த கேஆஸ்லாம் பார்த்துட்டு நெட்டிசன்ஸ் ஒரு வாட்சுக்காக இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் திட்டினாங்க, சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய மிக்சட் ரியாக்ஷன்ஸ் நடந்தது. மார்க்கெட்டிங்ல ரொம்ப காமனான ஒரு டேர்ம் FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஒருவேளை அது நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்படின்றத ஒரு பயம். இந்த FOMO-வை இன்டியூஸ் பண்ற ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இந்த லிமிடெட் எடிஷன். என்னதான் மக்களுக்கு இதை பத்தின அவேர்னஸ் இருந்தாலும் கொடுத்தாலும் people will still fall for this trap அப்படின்றத இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டா மஹிந்திரா BE6ல பேட்மேன் லிமிடெட் எடிஷன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அங்க ஒரு பஞ்சாயத்து நடந்தது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மஹிந்திரா அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதை பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and follow me for more brand related content.